எதுக்கு இப்போ இந்த கிழவி பாத்திரத்தெல்லாம் போட்டு உடச்சிக்கிட்டு இருக்கு? விட்டதும் சரியில்லை, வந்ததும் சரியில்லை. ஏத்தே என்னாத்துட்ட? என்ன நன்னாச்சுட்ட? போட்டது போட்டபடியே கிடக்கு, ஒண்ணுமே கழுவாம கிடக்கு. அங்க பாத்திரம் அப்படியே கிடக்கு, இங்க துணி அப்படியே கிடக்கு, எல்லாம் அப்படியே இருக்கு. நீ எங்க போயிட்டு வர? அத்தை இப்பதான் அவரை வேலைக்கு அனுப்பிட்டு வர்றேன். ஏன் அவனுக்கு போக தெரியாதா? ஏன் எல்லாம் எடுத்து வச்சுட்டேல? கிச்சன்ல இருக்க எல்லா வேலையும் பார்த்து முடிச்சிட்டு போக வேண்டியதானே? அனுப்பிட்டு வேலை பார்க்கலாம்னு நினைச்சேன். இப்படி புண்ணு வேலை பார்த்தா எப்ப வேலை முடியும்? ஒரு வேலையை ஒழுங்கா செய்யறது இல்ல. அங்க அப்படி பாத்திரங்கள்னா அதுல அப்படியே இருக்கு அழுக்கு, இங்க துணி துவைச்சா துணியிலே அழுக்கு இருக்கு. அப்படியே உன்னை ஏமைனுக்கு கட்டி வச்சு நான் அவஸ்தைப்பட வேண்டியதா இருக்கு. அப்பவே சொன்னா பக்கத்து வீட்டு சீலா, அவளை கட்டாதக்கா, அவ போடுற ட்ரெஸ்ஸும் சரியில்லை, அவ நீக்கிக்கிட்டு திரிகிறதும் சரியில்லைன்னு. நான் நினைச்சேன் சரி நம்ம பிள்ளைக்கு நல்லா இருப்பான்னு நினைச்சு கட்டி வச்சா இங்க ஒரு வேலையும் பார்க்க தெரியல. போதுங்க, நிறுத்துங்க. நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். வந்த நாள்ல இருந்து இருக்கிற எல்லா வேலையும் நான் தானே பார்க்குறேன். ஒரு வேலைக்காவது ஒத்தாசை பண்றீங்களா? அதுவும் பண்றது இல்ல. பண்ற வேலையில எல்லாத்தையுமே குத்தம் கண்டுபிடிச்சா நான் அப்படிதான் பண்ணுவேன். ஓஹோ, இப்பதானே தெரியுது உன் சுயரூபம். இவ்வளவு நாள் பம்மிக்கிட்டு இருந்துகிட்டு இப்ப என்னன்னா எகுற? ஆமா, நான் அப்படிதான் பேசுவேன். இவ்வளவு நாளும் சும்மா பாவம் வயசானவங்க அப்படிதான் இருப்பாங்கன்னு நினைச்சு நானும் பொறுத்து போயிட்டு இருந்தேன். ஒரு அளவு தான் எல்லாமே. இனிமேல என்னாலலாம் பொறுக்க முடியாது. அவர் வந்தோன்னா தனி கொடுத்துன போகணும்னு நான் சொல்லிட்டு கிளம்பிடுவேன். இந்த அளவுக்கு ஆயிடுச்சா? இப்பதானே தெரியுது ஏமாக எப்படி பையன் கூட பேசாம இருக்கான்னு. நீ பண்ண வேலை தானா? நல்லா இருந்த அக்கா தம்பிக்குள்ள இப்ப நீ தான் கலகத்தை உண்டாக்கியிருக்க. அதனாலதான் இது ரெண்டு பேரும் பேசாம இருக்காளுங்க. அத்தை ஒரு அளவு தான் அத்தை. நான் ஒன்றும் காரணம் இல்லை அதுக்கு. என்னையவே எது கட்டாலும் சொல்லாதீங்க. வரட்டும், என் மையம் வரட்டும். உன்னைய பாரு எப்படி சொல்லி கொடுத்து அவனை உன்னை வீட்டை விட்டு அனுப்பல. நானும் சொல்றேன். உங்களுக்கு மட்டும்தான் சொல்ல தெரியுமா? எனக்கு சொல்ல தெரியாதா? சொல்றேன். சொல்லி உங்க மையம் நான் தனி கொடுத்தவங்க கூட்டிட்டு போறேன்.